வாழ்க்கை பயணத்தில் சோர்ந்து போய் நிற்கும் உங்களுக்கு இதோ அந்த பரம்பொருளின் வாக்குறுதி. உன் பாரத்தை என்னிடம் விட்டுவிடு. உன் கவலைகளை பற்றி சிந்திப்பதை விட உன்னால் மாற்றக்கூடிய விஷயங்களை பற்றி சிந்தித்து செயல்படு. நான் என்றும் உன்னுடன் இருப்பேன். நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போகும் உரையாடல் வெறும் அறிவுரை அல்ல. இது ஒரு விடுதலை. பயம், குழப்பம், கவலை என உங்களுக்குள் இருக்கும் பாரங்களை இறக்கி வைக்கப் போகிறோம். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு போர்க்களத்தின் நடுவில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்ன அதே வார்த்தைகள் இன்று உங்கள் வாழ்வில் ஒளியேற்றப் போகின்றன. அமைதியாக அமர்ந்து இந்த வாழ்வியல் ரகசியங்களை உள்வாங்குங்கள். நாம் ஏன் பதட்டப்படுகிறோம்? பெரும்பாலும் நாம் ஓடும் பந்தயத்தின் முடிவை பற்றி நினைப்பதால்தான். வெல்வோமா தோற்போமா என்ற எண்ணமே நம் வேகத்தை தடுக்கிறது. கிருஷ்ணர் ஒரு மிகப்பெரிய உண்மையை கூறுகிறார். உன் வேலையை செய்வதில் மட்டுமே உனக்கு உரிமை இருக்கிறது. அதன் முடிவை நீ தீர்மானிக்க முடியாது. இதற்கு ஒரு புதிய உதாரணத்தை பார்ப்போம். ஒரு வில்வித்தை வீரனின் முழு கவனமும் வில்லின் நாணிலும் அம்பிலும் அவனது கை நடுக்கமில்லாமல் இருப்பதிலும் தான் இருக்க வேண்டும். இந்த அம்பு இலக்கை தைத்தால்தான் எனக்கு பரிசு கிடைக்கும் என்று அவன் பரிசை பற்றி சிந்தித்தால் அந்த வினாடியே அவனது கைகள் நடுங்கும், குறி தப்பும். உங்கள் வாழ்க்கையும் அப்படித்தான். தேர்வு முடிவு, நேர்காணல் வெற்றி, தொழிலில் லாபம், இவை எதையும் நீங்கள் முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் இன்று நீங்கள் போடும் உழைப்பை கட்டுப்படுத்த முடியும். உழைப்பை வழிபாடாக செய்யுங்கள். முடிவை அந்த பேராற்றலிடம் விட்டுவிடுங்கள். நமது மனம் ஒரு விசித்திரமான குதிரை. அதை நீங்கள் வழிநடத்தினால் அது உங்களை உயரத்திற்கு கொண்டு செல்லும். அது உங்களை வழிநடத்த தொடங்கினால் அது உங்களை வீழ்த்திவிடும். உனக்கு நீயே நண்பன், உனக்கு நீயே எதிரி என்பதுதான் உலக பொதுவான உண்மை. நம்மை சுற்றியுள்ள உலகம் நம்மை திசை திருப்பிக் கொண்டே இருக்கும். எதிர்மறை எண்ணங்கள், பொறாமை, தேவையில்லாத ஒப்பீடுகள் நம் மனதை அழுக்காக்குகின்றன. மனதை அடக்க ஒரே வழி தொடர் பயிற்சி மற்றும் விலகியிருத்தல். தேவையற்ற செய்திகள், தேவையற்ற விவாதங்களில் இருந்து விலகியிருங்கள். தினமும் ஒரு 10 நிமிடம் மௌனமாக இருங்கள். உங்கள் மனம் உங்களுக்கு தோழனாக மாறும்போது உங்கள் வாழ்வு வசப்படும். குளம் அமைதியாக இருந்தால் மட்டுமே அதில் நம் முகம் தெளிவாக தெரியும். அதேபோல் உங்கள் மனம் அமைதியாக இருந்தால் மட்டுமே உங்கள் வாழ்வின் நோக்கம் உங்களுக்கு தெரியும். எனவே மனதை கட்டுப்படுத்த பழகுங்கள். தேவையற்றவற்றை புறக்கணியுங்கள். உங்கள் மனமே உங்கள் உயர்வுக்கான ஏணியாக மாறும். நம்மில் பலருக்கு மாற்றத்தை கண்டால் பயம். ஒரு வேலை போனால், ஒரு உறவு உடைந்தால் நாம் நிலை குலைந்து போகிறோம். மாற்றம் ஏன் நம்மை பயமுறுத்துகிறது? ஏனெனில் நாம் பழையவற்றை இறுக பற்றி கொண்டிருக்கிறோம். கிருஷ்ணர் கேட்கிறார், நீ எதை கொண்டு வந்தாய் இழப்பதற்கு? எதை படைத்தாய் அழிப்பதற்கு? இந்த உலகத்தில் மாற்றம் ஒன்றே நிலையானது. நேற்று ஒருவருடையதாக இருந்தது இன்று உன்னுடையது. நாளை அது வேறொருவருடையதாகும். நீங்கள் ஒரு கதவை மூடினால்தான் அடுத்த அறைக்குள் நுழைய முடியும். இழப்புகள் என்பவை உங்கள் வாழ்க்கையை சீரமைக்க இயற்கை செய்யும் ஒரு சிறிய வேலை. பயத்தை உதறித்தள்ளுங்கள். மாற்றம் என்பது அழிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். ஒரு பழைய வீடு இடிக்கப்பட்டால்தான் அங்கே ஒரு அழகான மாளிகையை கட்ட முடியும். உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு மாற்றமும் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லவே நடக்கிறது. பயத்தை விடுங்கள், மாற்றத்தை நேசியுங்கள். வாழ்க்கையில் உன்னதமான மனிதராக திகழ்வது எப்படி? அதற்கு கிருஷ்ணர் சொல்லும் வழி. உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிடாதே. ஒரு காட்டில் சிங்கம் கர்ஜிப்பதும் குயில் பாடுவதும் அதனது இயல்பு. சிங்கம் பாட நினைத்தால் அது கேலிக்குரியதாகும். அதேபோல் நீங்கள் மற்றவர்களைப் போல மாற முயற்சி செய்யாதீர்கள். ஒரு தாமரை தடாகத்தில் இருக்கும் ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு நேரத்தில் மலரும். ஒன்றோடு ஒன்று போட்டி போடாது. கிருஷ்ணர் சொல்வது போல அடுத்தவர்கள் பாதையில் மிகச் சிறப்பாக நடப்பதை விட உங்கள் சொந்த பாதையில் சில தவறுகள் செய்து தடுமாறி நடந்தாலும் அதுவே மேலானது. உங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் பலத்தை செதுக்குங்கள். உங்கள் கோபத்தை அடக்குங்கள். ஏனெனில் கோபம் உங்கள் தெளிந்த அறிவை அழித்துவிடும். உங்கள் தனித்துவத்தை உணருங்கள். இந்த பயணம் உங்களுக்கு ஒரு தெளிவை தந்திருக்கும் என நம்புகிறேன். வாழ்க்கை போராட்டத்தில் நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை. உங்கள் தேரை அந்த பரம்பொருளை ஓட்டிக்கொண்டிருக்கிறார்.
என்ற ஆழமான நம்பிக்கை உங்களுக்கு பெரும் தைரியத்தை தரும். மீண்டும் ஒருமுறை கிருஷ்ணர் சொன்னதை நினைவில் கொள்ளுங்கள். பாரத்தை என்னிடம் விட்டுவிடு. உன்னால் மாற்றக்கூடிய விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்து. நான் உன்னிடம் இருப்பேன். இன்று முதல் ஒரு புதிய மனிதராக புதிய நம்பிக்கையுடன் உங்கள் கடமையை செய்ய தொடங்குங்கள். வெற்றி உங்களை தேடி வரும். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.